சாமர்த்தியமான மீனவனும் மன்னரும். ஒரு காலத்தில் ஒரு ஏழை மீனவன் அரச அரண்மனைக்கு அருகில் தனது வலையை வீசியபோது ஜொலிக்கும் தங்க மீனை பிடித்தான். மகிழ்ச்சியில் திளைத்த அவன், இதை மன்னரிடம் பரிசாக அளிக்க வேண்டும். அவன் அந்த மீனை அரசனிடம் கொண்டு சென்றான். மீனின் அழகையும் கண்டு மன்னர் மிகவும் மகிழ்ந்து அவனுக்கு 1000 தங்கக் காசுகளை பரிசாக அளித்தார். ஆனால் மன்னரின் ஆலோசகருக்குப் பொறாமை தாங்க முடியவில்லை. அவர் மன்னரிடம் சென்று, அரசே, நீங்கள் அதிக தாராளமாக நடந்து கொண்டீர்கள். அதற்குப் பதிலாக மீனவனின் அறிவைச் சோதிக்கலாமே. அவனுக்கு ஒரு விடுகதையை அளியுங்கள். அவன் தோல்வியுற்றால் நீங்கள் பரிசைத் திரும்பப் பெறலாம் என்று கூறினார். ஆர்வம் கொண்ட மன்னர் அந்த மீனவனை மீண்டும் வரவழைத்து, இப்போது நான் என்ன நினைக்கிறேன் என்று சொல். இல்லையெனில் நீ உன் தங்கத்தை இழப்பாய் என்று உத்தரவிட்டார். பயந்து போனாலும் மீனவன் விரைவாகத் தன்னை சமன் செய்து கொண்டான். அவன் சிரித்து ஆழமாக வணங்கி, அரசே, நீங்கள் இப்போது நினைத்துக் கொண்டிருப்பது என்னவென்றால், நான் ஒரு முட்டாள் மீனவனுக்கு என்னால் அவன் மனதில் இருப்பதைச் சொல்ல முடியாது என்றுதான். மன்னர் பலமாகச் சிரித்தார். அந்த பதில் மிகவும் சாமர்த்தியமாகவும் மன்னரின் எண்ணத்திற்குச் சரியாக இருந்ததாலும் அவர் மீனவனை பரிசை வைத்துக் கொள்ள அனுமதித்ததுடன் அவனது அசாதாரண அறிவிற்காக மேலும் தங்கக் காசுகளை பரிசாக வழங்கினார். இந்த கதை கற்றுக் கொடுக்கும் நீதி சாமர்த்தியமும் புத்திசாலித்தனம், விரைவான சிந்தனையும் பெரும்பாலும் எந்த ஒரு பொறியிலிருந்தும் உங்களைக் காப்பாற்றும்.